யாரோ வெளியேந்து வந்து வரலாறு தெரியாம தகவல் தெரியாதவர் பேசினா அவருடைய அறியாமைக்கு நான் எங்க பதில் சொல்றேன்? வேற வேலை இல்லையா எனக்கு? நான் கேட்கிற கேள்வி மதுரை தொகுதியில் இருக்கிற சின்ன குழந்தையோட கேட்கும். குண்டு குழிமான சாலைகள் நான் சொல்லி தெரியணும் அவசியம் இல்ல. சாலையில் வர கழிவு நீர் நம்ம கண்ணுக்கே தெரியுது. கழிப்பறை இல்ல. வர்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வர மக்களுக்கும் பக்தர்களுக்கும் ஒரு கழிப்பறை வசதி கிடையாது, பார்க்கிங் வசதி கிடையாது, ஒரு சுகாதாரம் இல்ல. வைகை யாரு பார்த்தா குப்பை யாரா மாறிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து நான் சொல்லிதான் தெரியணும் அவசியம் இல்ல. இதனால அறியாமை இல்ல. நானா கேட்கணும், சின்ன குழந்தை கூட கேட்கும். இதை கேட்டா அறியாமை ஆகும்னா ஒரே காரணம் வெளியூர்ல வந்தேன். உள்ளூர்ல இருந்து என்ன தப்புனாங்க இவ்வளவு வருஷமா? 2 டேர்ம் வந்து எம்எல்ஏ, போன டேர்ம்ல வந்து பைனான்ஸ் மினிஸ்டர், சர்வ அதிகாரம் மிக்க ஒரு மினிஸ்டர் இருந்துட்டு மதுரைக்கு செய்ய வேண்டிய ஒரு அடிப்படையான நலத்திட்டங்கள் உதவியே பண்ணல. நான் கேட்கிற கேள்வி மதுரை தொகுதியில் இருக்கிற சின்ன குழந்தை கூட கேட்கும். மத்திய அரசு கூட சண்டையை போட்டு எந்த நலத்திட்ட உதவியும் வரவிடாம பண்ணிட்டு இப்போ உட்காந்துட்டு வேட்பாளர் சொல்றாரு, எதிர்கட்சி வேட்பாளர் சொல்றாரு, என்னால எந்த நல்ல திட்டத்தையும் கொண்டு வர முடியல, எனக்கு பிரஷர், அப்படி பொலிட்டிக்கல் பிரஷர். அந்த என்ன பொலிட்டிக்கல் பிரஷர் சொல்லணும்ல? யார் உங்களை நலத்திட்டங்களை கொண்டு வர முடியாம தடுக்கிறது யாரு? அதை சொல்லுங்க. அப்படி தடுக்கிறது உங்க கட்சிக்காரங்கன்னா ஏன் அந்த கட்சி சார்பா நீங்க வேட்பாளரா நிக்கிறீங்க? ராஜினாமா பண்ணுங்க, போட்டியிலிருந்து விலகுங்க. பண்ணக்கூடிய அந்த காலத்துல வந்து சத்துணவு திட்டம் வரும்பொழுது எல்லா அதிகாரிகளும் புரட்சி தலைவர்கிட்ட சொன்னாங்க, இது வந்து முடியாத காரியம் அப்படி இப்படின்னு எத்தனையோ காரணங்கள் சொன்னாங்க வர முடியாம இருக்கிறதுக்கு. அப்போ முதல் தலைவர் சொன்னார், ஒரே வார்த்தை தான் சொன்னாரு, முடியாதுன்னு சொல்றதுக்கு 1000 காரணம் சொல்றீங்களே, முடியும்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் கூட கிடைக்கல. அதுதான் இப்ப நான் கேட்கிறேன். அதாவது ஒவ்வொரு தடவையும் மக்கள் வந்து ஒரு தடவை ஓகே போட்டாங்க, 2 தடவை போட்டாங்க, 3ஆவது தடவை ஏமாறதுக்கு மக்கள் அவ்வளவு ஈஸியான இல்ல. மக்கள் சக்தி என்னங்கிறது இந்த எலெக்ஷன்ல காட்டுவாங்க. இந்த ஆட்சி மேல இருக்கிற எல்லா அதிகாரிகள் மேலையும் சரி, அமைச்சர்கள் மேலையும் சரி, எம்எல்ஏக்கள் மேலையும் சரி, மொத்தத்தில் இந்த ஆளுங்கட்சி மேலே வந்து அவங்க மேல இருக்கிற அதிருப்தி எல்லாமே மக்களோட முகத்திலே தெரியுது. எல்லாத்தையும் பார்க்கும்போது எந்த அளவுக்கு இந்த ஆட்சியின் மீதும் அமைச்சர்கள் மீதும் ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் மீதும் எந்த அளவுக்கு அதிருப்தி இருக்காங்க தெரியுது. முக்கியமா மதுரை மத்திய தொகுதியில் கார்ப்பரேஷன் ஊழல் 200 கோடி. அதாவது நம்ம அமைச்சர் இப்ப இருக்கிற அமைச்சரை பத்தி எல்லாமே கை சுத்தங்கிறாங்க. ஆனா மதுரையும் சுத்தமா இல்ல, அவரை சுத்தி இருக்கிற ஆட்களும் சுத்தமா இல்ல. 200 கோடி ஊழல் நடந்திருக்கு. சுத்தி இருக்கிறதெல்லாம் அதை பண்ணதெல்லாம் அவங்க ஆளுங்க. அதை பத்தி எந்தவித ஒரு வெள்ளை அறிக்கையோ அதை பத்தி எத்தனையோ அவர் அமைச்சர் பேசுறாரு. ஆனா வந்து பேப்பர்ல வந்து புள்ளி விவரத்தை வச்சு காட்டுறாரு. மக்களுக்கு தேவை புள்ளி விவரம் கிடையாது. மக்களுக்கு தேவை அவங்களுக்கு கண்ணு முன்னாடி இருக்கிற நலத்திட்ட விஷயங்கள் தான் அவங்களுக்கு தேவை. எல்லாத்துக்கும் புள்ளி பேப்பரை வச்சுட்டு ஏட்டு சொரக்கா கூட்டுக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் இங்க நடந்தது. மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை. அங்க வந்து எந்த கேள்விக்கும் பதில் இல்லை. அது அவரே வந்து தோல்வி ஒத்துக்கிட்டாரு. என்னால பண்ண முடியல. எப்போ ஒரு வேட்பாளர் ஒரு அமைச்சராக இருக்கிறவர் என்னால பண்ண முடியலன்னு சொல்றாரோ அப்பவே அவர் தோல்வி ஒத்துக்கிட்டதா அர்த்தம். இதை வந்து மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. மக்கள் தான் எல்லாத்துக்கும் எஜமானர், பெரிய சக்தி.